Hello friends, welcome to Hema's Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு vlog தான். இன்னைக்கு வந்து May 12th எங்களோட காலேஜோட ரீயூனியன் இன்னைக்கு வைக்கிறோம். அதோட இதுதான் பார்க்க போறீங்க இன்னைக்கு. வாங்க இப்போ நம்ம ரீயூனியன் போலாம். ஹாய் 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 சூப்பர் 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 தேங்க்யூடா தேங்க்யூ தேங்க்யூ கெமிஸ்ட்ரி இது இங்கிலீஷ் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதாவது ஒரு 6 மாதமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த நாள் May 12th இன்றைக்கி தான் பேனர் வந்து ஸ்டேஜில் ஒட்டியிருக்கிறோம். இது வந்து பெரிய பேனர், இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் பைசா கொடுத்துட்டோம். இது எல்லாமே வந்து செஞ்சது சந்திரிகா தான் பண்ணால். இவ்வளோ தூரத்துக்கு பண்ணது வந்து பெரிய விஷயம். நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பெரிய பேனராக இருக்குன்னு சொல்லி. ரொம்ப அழகாக வந்து பேனர் ரெடி பண்ணியிருந்தா. எங்களுக்கு என்ன ஒரு இதுனா, நம்ம வந்து எல்லாருமே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம், எல்லாரையும் வந்து நம்ம கூப்பிட்ருக்குறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காங்க. சொன்னவங்க எல்லாருமே வரணும், எந்த ஒரு ஆப்சென்ட் இல்லாமல் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த நாளில் வந்து ஏதாவது ஒன்று வந்துட்டு வர முடியாமல் போயிடும்ல. அதே மாதிரி சில பேர் வரலை. எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா 3 பேர் வரல. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் சில பேர் வரல. அவங்கள எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நாங்கள் வாலண்டியர்ஸ்லாம் கரெக்டாக 8 மணிக்கெலாம் வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் மேலே மாடியில் தான் இருந்தோம், கனியில் தான் கீழே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். 8 மணிக்கெலாம் வந்துட்டு தனித்தனியாக ஒவ்வொரு இடம், அதாவது ஹிஸ்ட்ரிக்கு ஒரு இடம், இங்கிலீஷுக்கு, மேக்ஸுக்கு, ஜுவாலஜிக்கு, கெமிஸ்ட்ரிக்குன்னு தனித்தனியாக இடத்த பிரித்து வச்சு அவங்கவுங்களுக்கு முன்னாடி வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா வந்தோடனே கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப சிரமப்படக்கூடாது, அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் வைஸ் தனித்தனியாக பிரித்து உட்காந்துருந்தோம். அதே மாதிரி இந்த பூ மாலை எல்லாம் நேற்று கோர்த்தோம்ல, அந்த பூ மாலை 100 மாலையும் கோர்த்தாச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நான் என்னோடய டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். பிள்ளைங்களாம் கரெக்டாக வரணுமே, டைமுக்கு 9 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப அவசரமாக எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நான் வந்து காலையில் 4 மணிக்கெலாம் குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டேன், பிள்ளைங்களா கரெக்டாக வந்துடுங்க, 9 மணிக்கெலாம் டான்னு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வெளியூர்லேருந்து கிளம்பி வர பிள்ளைங்களுக்கும் கால் பண்ணி கேட்டுட்டேன், கிளம்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். மோஸ்ட்லி வந்து வர முடியாத பிள்ளைங்களாம் வந்து குரூப்பில் சொல்லுவாங்களே, எங்களால் வர முடியல அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேர் கொடுக்கும் போதே சொல்லுவாங்களே, அவங்களுக்குலாம் வந்து தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி கண்டிப்பாக வரணும், உனக்கு என்ன பிரச்சனை எதுனாலும் சரி, அதுக்கப்புறம் நீ போய் பார்த்துக்கோ, டெய்லி நமக்கு வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும், இதை வந்து மிஸ் பண்ணனா அதுக்கப்புறம் திரும்ப நீ ரொம்ப வருத்தப்படுவேன், அதனால் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி முக்கால்வாசி எல்லாமே வர வச்சாச்சு. இந்த ஜிகே இருக்கான் பார்த்தீங்களா, அவளாம் வந்துட்டு நான் வர முடியாத ஹேமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வரணும், நீனு மிஸ் பண்ணக்கூடாது, என்ன வேலை இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவன் வந்து கோமதிக்கலா, இவ பார்த்திங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வந்தாவா, அதனால் சொன்னதுக்காக சரின்னு சொல்லி அவளும் வந்து புக் பண்ணி வந்துட்டா. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஊருக்கு போயிட்டு மெசேஜ் போட்டா, நான் வந்து நல்ல வேலை நீ சொன்னதுக்காக வந்த ஹேமா, இல்லைனா நான் மிஸ் பண்ணியிருப்பேன், எவ்வளோ ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணியிருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வாலண்டியர்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹக் பண்ணி இன்றைக்கி வந்து நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும், நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி விஷஸ் சொல்லிக்கிட்டோம். என்னன்னாலும் ஒரு பயம் இருந்துச்சு, ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் எப்படி இதை கொண்டு போக போகிறோம், சொன்னதெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்த டைமுக்கு நடத்தணுமே அப்படிங்கிற ஒரு இது வந்து எங்களுக்கு இருந்தது. கரெக்டாக பார்த்திங்கன்னா 9:15 வரிசை எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கதவை திறந்தோன்னா பிள்ளைங்கள்லாம் ஓன்னு எங்கள் பிள்ளைங்க கத்திட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இதுதான் எங்களோட குரூப் சாரீ, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், எங்களோட டிபார்ட்மெண்ட் சாரீ. இது எல்லாமே நான் வந்து காஞ்சிபுரத்தில் தான் நான் வாங்கி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சேன். நான் இங்கேருந்து வாங்கி கொரியர் பண்ணி எல்லாரோட அட்ரஸும் வாங்கி தனித்தனியாக எல்லாருக்கும் நான் கொரியர் பண்ணி அனுப்பி வச்சேன். அதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் அவங்கவுங்க வாலண்டியர்ஸ் சாரீஸ் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி அவங்கவுங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டாங்க. எல்லாம் எங்கள் பிள்ளைங்க ஹாய் 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 ஹாய். அண்ட் எப்படி இருக்குடா, இவங்க வந்து ஜெஸியோட பொண்ணு. எப்படி இருக்கு சாரி, எப்படி இருக்குடா? வர பிள்ளைங்க எல்லாருக்குமே கொடுக்குறதுக்கு மொமேட்டோ ரெடி பண்ணியிருந்தோம். டிபார்ட்மெண்ட் வைஸாக தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. அதையுமே கரெக்டாக ஆன் டைமுக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா, வாலண்டியர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒருத்தர் மாலை எல்லாம் மாற்றி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மாலையை போட்டு இன்வைட் பண்ணோம். தேங்க்யூ, வாவ் சூப்பர், தேங்க்யூ.
நேற்று இந்த மாலையை செய்யும் போது தான் நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து மறுநாள் இது போடும்போது ரொம்ப ஜாலியாக குஜாலாக இருந்துச்சு. ஏதோ கோவாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்குமே அரிசியாக போடும்போது. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வரிசையாக எல்லோரும் ஒவ்வொருத்தரும் நின்று தான் வந்து மாலையை வாங்கிட்டு எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லார் களத்துலேயும் மாலையை பார்க்கும்போது நேற்று 6 மணி நேரம் பட்ட கஷ்டம் எதுவுமே எங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லை, எல்லாமே மறந்து போச்சு. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து நேம் ரிஜிஸ்டர் வச்சுருந்தோம். அதான் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கணக்கு தெரியும்ல. அதனால் வந்து அந்த ரிஜிஸ்டரில் வந்து அவங்கவுங்க சைனை போட்டுட்டு அவங்கவுங்களோட கிஃப்ட்டை வந்து அப்பயே வந்து கொடுத்தாச்சு. பென்னு, அதுக்கப்புறம் வந்து அந்த கீ செயின் பாக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து காஃபி வேணுமா டீ வேணுமா அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வந்து லக்கி கார்னர் வைக்கிறதுக்காக முன்னாடி பவுல் வச்சுருந்தோம். அதில் போய் அவங்கவுங்க பேரை வந்து லக்கி கார்னருக்கு எழுதி போட்டுட்டு போய் எல்லாம் உட்காந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. பிள்ளைங்கள்லாம் வரதுக்கு லேட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து சண்டே வேறு, அவங்கவுங்க வீட்டில் வேலை இருக்கும், முடிச்சுட்டு வரதுக்கு லேட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா மோஸ்ட்லி 9:45 எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் 1-2 பேர் வந்தாங்க, அவங்களும் 10 மணிக்குள்ளே வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படியே எனக்கும் எடுத்துடி, எனக்கும் எடுத்துடி. காஃபி போடணுமா? ஹலோ 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 ஹாய். இந்த கலபரத்துலேயும் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணலை. வாலண்டியர்ஸ்லாம் உட்காந்துட்டு வரிசையாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். லேடிஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை உண்டுல்ல, ரெடி ஆகிட்டோம்னா டக்குன்னு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கிற பழக்கம் உண்டுல்ல. அதே மாதிரி தான் நாங்கள் எல்லாம் எடுத்தோம். அப்பப்போ சுட சுட எல்லாருமே வாட்ஸ்அப் டிபியில் வைக்கிறதுக்கும் ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கும் எல்லாம் அப்போயே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மோஸ்ட்லி வந்துட்டாங்க. எல்லாரோட சாரீஸும் பார்த்திங்கன்னா, டிபார்ட்மெண்ட் சாரீஸும் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்காக இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. எல்லாரோட சாரீஸுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தை கூட்டு வந்திருந்தாங்க, வீட்டில் தனியாக விட முடியாது அப்படிங்கிறதுக்காகவும். அப்புறம் சில பேர் வந்து வெளியூர்லேருந்து வர வேண்டியது, தனியாக வர முடியாதுன்னு சொல்லி அவங்களோட பொண்ணுங்களே கூட்டிகிட்டு வந்தாங்க. கேர்ள்ஸ் மட்டும் தான் அலவுடு, பாய்ஸ் யாருமே அலவுடு இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவங்கவுங்க பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. 28 வருஷம் கழித்து நம்ம வந்து பிள்ளைங்களை பார்க்குறோம், அதான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம் பார்த்திங்களா. நம்ம வந்து குறிப்பிட்ட சில பேரை மட்டும் தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுருப்போம். நம்ம நிறைய பேரை நம்ம மறந்துடுவோம். அன்றைக்கி பார்க்கும்போதும் நீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு வந்து முகம் அப்படியே தான் இருக்குது, உடம்பு மட்டும் தான் மாறி இருக்கும். ஏன்னா வந்து டெலிவரி ஆனது அது இதில் வந்து வாழ்க்கை ஓட்டத்தில் எல்லாம் உடம்பெல்லாம் கொஞ்சம் வந்து சைஸ் மாறி இருக்கும். முகம் அப்படியே தான் இருக்குது. முகத்தை பார்த்து தான் கண்டுபிடிச்சி நீனா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உன்னை ஞாபகமே இல்லை, மறந்தே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டாங்க. அப்படிலாம் இருந்தது. அப்புறம் சில பேர் வந்து இவங்களெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம்ல, சிரிச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், ஆனால் இத்தனை வருஷத்தில் நம்ம இவங்களெல்லாம் மறந்துட்டோம்ல, ஒரு நாள் கூட ஞாபகம் வரவே இல்லை இவங்களாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சொல்லுங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃபோட்டோ செஷன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க வந்துட்டோம். ஏன்னா வந்து எல்லாம் வந்தவுடனே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அதனால் ஃபோட்டோ ஃபஸ்ட் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சேர்ந்து உட்காந்து எடுத்தோம். இது வந்து ஹிஸ்ட்ரி எங்கள் டிபார்ட்மெண்ட். ஓகே பாய். ஆரம்பலி கலர் சூப்பராக இருக்கு. இது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு. ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது கடவுள் வாழ்த்து சாங்கோட ஆரம்பித்தோம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ள அது முக்தி. எல்லாம் வல்ல இறையருளால் இந்நிகழ்வு இனிதே நடந்தேற உளமாற வேண்டிக் கொள்வோம். அன்பால் இணைந்திடுவோம். அருளால்
அடுத்தது வெல்கம் ஸ்பீச். என் அன்பு தோழிகளே, அருமை நண்பிகளே, அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். என் கல்லூரி வாழ்ந்திடுக என்றும் குன்றா புகழுடன் சீர்பல பெற்று முத்துமா நகரிலே பிறந்து அரிய வகை விலையுயர்ந்த முத்துக்கள் இன்று 28 வருடம் கழித்து பேரதிர்வான வெள்ளத்தில் சிக்கி அலை கடலென திரண்டு வந்துள்ளோம். இவ்விழாவிற்கு வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காக, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்காங்க, ஊரு விட்டு ஊரு வந்திருக்காங்க, மாநகரில் உள்ள நம் தோழிகளும் வந்திருக்காங்க. கவிதை பை ஜீவா, ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட். முதல் மனிதன் அசைத்த நாவில் இசையாய் பிறந்த மூத்த மொழியாம் தமிழையும் என்னை படைத்து பராமரித்து பாதுகாத்து எல்லாம் அல்ல திருவருளையும் என்னை ஆளாக்கி அழகு பார்க்கும் குருவருளையும் வணங்கி தொடங்குகிறேன். நன்றி ஜீவா, ரொம்ப நல்லா இருக்கு, அருமையான கவிதை. ராஜசுந்தரி பாடியே தீர்வுன்னு அடம்பிடிக்கிறார். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. தள்ளி நிறுத்தி பாக்குறேன். ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துட்டு மைக்கை கேக்குறா. காதை பொத்துவீங்களோ கண்ணை சந்திரி, நீ பேசுறத கேட்கமா, பாடுற கேட்க மாட்டோமா? கண்முள்ள தோழிகளே, ஆசை வணக்கம். முன்னாள் மாணவியாய் இந்நாள் கூடினமே. ஏய் பாடுறா கிளாப் பண்ணுங்க பாலாம். சுகம் தானா உள்ளத்திலே, நலம் தானா வாழ்விலே, சுகம் தானா உள்ளத்திலே, இன்ப துன்பங்கள் வந்து போனது இடைவிடாமலே, இன்று போலவே என்றும் திருமதி. முத்துசெல்வி ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட். எப்ப இந்த ஏஜுக்கு உண்டான சில ஒரு 3 விஷயம் தான் சொல்றேன். எப்ப ஃபர்ஸ்ட் வந்து கண்ணுக்கு காலையில நம்ம முக்கியமா பண்றது, அதனால செல்லு பாக்குறதுக்கு முன்னாடி கண்ணை நல்லா மூடி வச்சுட்டு, அப்படி 4 பக்கமும் நம்ம கண்ணை மூடி வச்சுட்டு நீங்க உருட்டி பார்க்கும்போது நம்ம கண்ணு நல்லா தெளிவா தெரியும். ஒண்ணுப்பா. அடுத்து இப்ப எல்லாருக்குமே வர்றது என்னன்னா கால்வலி. நம்ம வெயிட் கூடுறதுனால கால்வலின்னு சொல்றாங்க. இவா நம்ம வந்து அதை ஈஸியா பேசாம இருங்கடா. உட்காந்துக்குள்ளப்பா எப்படி முடியுதோ அப்படி நீங்க உட்காருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இன்னொன்னு மேக்சிமம் எத்தனை பேர் தரையில தேவை உட்காருங்க. சூப்பர்ப்பா. கண்டிப்பா உட்காருங்க. இன்னொன்னு கீழே தரையில சம்பளம் போட்டு உட்கார்ந்து யாரெல்லாம் எந்திக்க முடியும்? கைய ஊனல சூப்பர்டா. அடுத்து இன்னொன்னு, அதே மாதிரி நம்ம காலுக்கு பின்னாடி இவா முத்து நம்ம காலுக்கு பின்னாடி உள்ள இடத்துல கண்டிப்பா எப்படி போ. அதனால நம்ம ஏணிப்படியோ இல்ல வீட்டு வாசல் நிலையோ நம்ம காலோட விரல்களை மட்டும் அதுல மூடிட்டு மேக்சிமம் தான் இவ்வளவு. அப்போ இந்த இடம் வந்து மூச்சு விடுற மாதிரியான ஒரு இது கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் யோகா டெமோ பை கௌரி ஹிஸ்டரி குரூப், எக்ஸ்பிளனேஷன் பை புவனா ஹிஸ்டரி குரூப். 50 வயசு ஆகுது, எல்லா பணியும் வருது, வயசாயிட்டு இருக்கேன், கொஞ்சம் கவனிங்க எல்லாத்தையும். I have studied MSc Yoga and I have 2 children. First son is working in an IT company. Second daughter studying in engineering college. Surya Namaskar வந்து இப்ப யோகா கௌரி செஞ்சுக்கம்பா. She is Gauri. She is coming from Pain. Surya Namaskar ஒரு 12 உண்டு. First 6 then another 6 வந்து அப்படியே ரிவர்ஸ்ல செய்வாங்க. இவங்க 2 பேருமே என்னோட கிளாஸ் தான், ஹிஸ்ட்ரி தான்.
இவங்க 2 பேரும் யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி யோகா டீச்சர் அவள். இவள் வந்து கௌரி பார்த்திங்கன்னா தேனிலேருந்து வந்திருக்கிறான். இவளை வந்து யோகா டெய்லியுமே பண்ணிகிட்ருக்கா. எப்படி இருக்கா பாருங்கள், 50 வயசு ஆக போது எப்படி இருக்கிறாங்க. டெய்லி யோகா பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் தான் அவங்கள்ட்ட வந்து எல்லாருமே வந்து 50 நெருங்க போகிறோம். இப்போ வந்து எல்லாருக்குமே கால் வலி, முட்டு வலி, இடுப்பு வலி எல்லாம் வந்துட்டுருக்கோம். நடக்கிறது சிரமப்பட்டுருக்காங்க. நீங்கள் இதை பண்ணுறீங்கள, இதை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க எப்படி ஹேமா செய்கிறது அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி கௌரி வந்து வரும்போது சாரீ உடுத்திட்டு போய் இந்த யோகா பண்ணுறதுக்காக உள்ளே போய் சுடிதார் மாற்றிட்டு வந்து செஞ்சு காட்டினா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாருக்குமே. அழகா எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருக்காங்க. ஒன்றையாவது நம்ம ஃபாலோ பண்ணோம். Thank you very much Gauri and Bhuvana from History Department. எங்க பிள்ளைங்க தான் அது. ரத்னா from Tamil Department. தோழிகள் அனைவருக்கும் அன்பான ஒரு காலை வணக்கம். கொல்லம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆர்ஜேவா ஒர்க் பண்றேன் 13 வருஷமாக. அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாள ப்ரோக்ராம், நான் 2 hours தமிழ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறேன். தமிழ் லிட்ரேச்சர் படிச்சதோடைய ஒரு குணம் அங்க போய் நல்ல யூஸ் ஆகுது. ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கிறேன். 2 பசங்க, ஒருத்தர் ஷிப்ல ஒர்க் பண்றான், ஒருத்தர் மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கான். பசங்க 2 பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ச்சி இடுப்பழகா ரீமிக்ஸ் முடிச்சா டான்ஸ் ஆடுங்க. ஓகே, எல்லாரும் ஒரு சந்தோஷத்தோட புன்முறுவலோட புகுந்த வீட்டுக்குள்ள போனோம். ஆனா புகுந்த வீட்டுல புதுசா எடுத்துவாங்க, நமக்கு பட்டு சரியா வாங்கி கொடுத்துருச்சு, நம்ம உடுத்தி அழகு பார்ப்பாங்க, நம்ம கனவோட போனோம். 10:30க்கு வந்து ஃபோட்டோகிராஃபர் வர சொல்லியிருந்தோம். எல்லாருமே மொத்தமாக நின்று குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இத்தனை பேர் நிற்க வைக்கிறதுக்கு ஃபோட்டோகிராஃபர் தான் கொஞ்சம் சிரமப்பட்டார். ஏன்னா வந்து படிப்படியாக நிற்கணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நிற்க வைக்க தான் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. முடிச்சுட்டு அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் வைஸு தனித்தனியாக எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த கண்ணாடி இந்த மாதிரி போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு வேறு சொல்லியிருந்தாங்களா, அதனால் எல்லாருமே கண்ணாடி கொண்டு வந்துட்டு இந்த கண்ணாடியை வேறு போட்டுட்டு எல்லோரும் அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக்கு. காலையில் பிரேக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு கட்லெட்டும் ஒரு ஜூஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்புறம் அங்கே என்னப்பா ஜூஸா இல்லைப்பா, வரிசை ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கிக்கோங்கடா. அவ்வளோதான். ஜூஸ் இப்போ கொடுக்குறீங்களா? ஒரு இல்லை இப்போ நீங்கள் கொடுத்துருங்க, நான் வெளியே கொடுத்துட்றேன். நான் டப்பாவில் ஊற்றி கொடுத்துருங்க, நீ கப்பில். ஆமாம் ஆமாம், அவங்கவுங்க யார் பேர் சொன்னால் வரும்பா. அப்புறம் கௌரி, அனிதா, இவன் யாரா சைட்ல கூட எடுக்கிறது? என்னோட ஃப்ரெண்டு ராமலட்சுமி. ஸ்ரீரா, உங்க நேம்டா? காயத்ரி. எத்தனை வருஷம் கழிச்சு முதல்ல? 28 வருஷம் கழிச்சுல
இவன் என்னோடய ஃப்ரெண்டு ராமலக்ஷ்மி, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு. இத்தனை வருஷம் கழித்து நான் இப்போ தான் பார்க்குறேன். பார்த்தும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எத்தனை நாள் ஆச்சுல்ல உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பிரேக்குக்கு அப்புறம் வந்து மியூசிக்கல் ஷேர் பண்ணோம். சின்ன இடம் தான், இடமே பத்தலை. மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து 100 பேர் இருந்தோமா, இடமே பத்தலை. இடித்து பிடிச்சி தான் ஒவ்வொருத்தராக நடந்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருந்தது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய கண்ணாடியை வேறு காணாமல் போயிடுச்சு. என் கண்ணாடியை வேறு தேடிட்டு இருந்தேன். என் முகமே சோகமாக இருந்துச்சு. ஏன்டா கண்ணாடியை கண்ணு தெரியாது, என்ன ஊர் போகிற வரைக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே எங்கேன்னு எந்த இடத்துல வச்சிருந்து தேடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு எம்மியும் பொண்ணு தான் வந்து ஆன்சினை வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. மீண்டும் மீண்டுமா சரோஜினி நாயுடு. தனித்தனியா நில்லுங்கடா. கீதா ஆமா ஆமா. சகுந்தலா தேவி. பூங்குழலி பேப்பரை கட்டி. கலாவதி தோடா யாரு? சக்திகேமாவா? ரைட்டு. கீதா ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிட்டு வரேன். இருந்தாலும் இதுல வந்து பாட்டி அப்படிங்கிற பட்டத்தை பெற்றவங்க யாரெல்லாம்? பாட்டி பாட்டி ஆனாங்க. மேலே ஏறி வாங்க. அதாவது பேர பேட்டிகள் நம்ம வந்து குட்டீஸ்க்கெல்லாம் கொடுப்போம். இப்ப வந்து பாட்டிஸ்க்கு கொடுக்க போறோம் பரிசு. பேர பேட்டிங்க எடுத்தவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? நிறைய பேர் இருந்தா குறுக்கல் முறையில ஒரே ஆள் தானா? இப்ப உள்ள காலத்துல பாட்டி ஆகல இப்ப இருக்கிறவங்களுக்கு தான், பேர பேட்டி இருக்கிறவங்களுக்கு தான். அதே மாதிரி இப்ப உள்ள காலத்துல குழந்தைங்களை பெத்துக்கிறது அப்படிங்கறதே ரொம்ப சிரமமான விஷயமா போயிடுச்சு. நம்ம உள்ள காலம் மாதிரி இல்ல. நம்ம எல்லாம் கல்யாணம் ஆனா ஒட்டுன பிள்ளைய பெத்துக்கிறது. 4 பெத்துட்டே இருக்கு. இப்ப 1 பெத்துக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆனாலும் குழந்தை பெத்துக்கிறது அப்படிங்கிறது இப்ப உள்ள காலத்துல ரொம்ப லேட்டா இருக்கு. உங்க பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமான வீட்டு உணவுகள் கொடுங்க. வீட்டு உணவுன்னு சொன்னா பயறு, கீரை வகைகள் இதெல்லாம் கொடுங்க. இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு, சரியா? ஓகே, அப்போ நம்ம ஹேமாவுக்கு தான் அந்த பரிசு. பாட்டியம்மா அழகான பாட்டின்னு சொல்லி இருக்கிறாங்க. பாட்டியான அனுபவம் அது எப்படி இருக்கு? அந்த ஒரு தருணம் வாரிசுங்கிறது ஒரு விஷயம். நம்மளோட வாரிசுக்கு ஒரு வாரிசுன்னு சொல்லும் போது அது பெரிய அனுபவம், ரொம்ப பெரிய சந்தோஷம். அது சொல்லவே முடியாத ஒரு சந்தோஷம். அது நைட்லாம் நான் வந்து நெஞ்சில வச்சே நான் தாளாடிட்டு இருப்பேன். அந்த பாரம் எனக்கு தெரியவே தெரியாது. நைட் ஃபுல்லா நான் வச்சிட்டு இருப்பேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம குழந்தை கூட நம்ம அப்படி பாத்துக்க மாட்டோம். இருக்கும் பேபி. நைட் ஃபுல்லா நம்ம நெஞ்சு மேலேயே வச்சிருப்போம் நம்ம. அப்ப அதுக்கப்புறம் திருப்பி காலையில இருந்து வேலைகள் ரொட்டீன் நம்ம பாத்துட்டு இருப்போம். அப்ப நம்ம குழந்தைங்க வந்து நம்ம அம்மா பாத்துப்பாங்க. அந்த போட்டோல உன் கண்ணுல தெரிஞ்சது. அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதெல்லாம் ஏன்னா நம்ம குழந்தைய பாத்துக்கிற டைம்ல வந்து நமக்கு ரொம்ப டென்ஷனும் அதுவும் மாமியார் இருந்தால பிள்ளைங்களை ஆக்சுவலா பார்க்க கூட முடியாது. நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். ஆனா இப்போ நமக்கு பேரன் பேத்தி எல்லாம் வரும்போது பயங்கர ஹாப்பினஸ். அப்பா ஒரு பாட்டி கூப்பிடக்கூடாது. பாட்டிதான் அதுதான் அழகு தெரியுமா? பாட்டி, ஹேமா பாட்டி, அந்த உறவுக்குன்னு சொல்லி ஒரு அழகு இருக்குது. பாட்டினா பாட்டினா கூப்பிடணும். பாட்டியை வந்து சித்தின்னு சொல்லவா, பெரியம்மான்னு சொல்லவா, அம்மா பாட்டினா பாட்டி. அந்த உறவுக்கு வந்து ஒரு அழகு இருக்குது. ரொம்ப அழகா சொன்னாங்க நம்ம ஹேமா. அப்ப ஹேமாவுக்கு அந்த பரிசு. ஓகே, தேங்க்யூ. 3 கேம் முடிஞ்சிருச்சு. ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் சாரி ஃபேஷன் ஷோ பண்ணோம். Happy birthday,
தமிழ்ல வந்து மேத்ஸ்ல 6 பேர் கொடுத்திருந்தாங்க, 5 பேர் தான் வந்திருக்காங்க. கெமிஸ்ட்ரியில ஆல் பிரசன்ட் 8 கொடுத்திருந்தாங்க, 8 வந்துட்டாங்க. தமிழ்ல 9 கொடுத்திருந்தாங்க, 9 வந்துட்டாங்க. மதர்ஸ் டே gift 23 தானே பிரசன்ட் தானே. ஜுவாலஜி 23. thank you காலையில் வந்தவொடனே லக்கி ட்ரா வின்னருக்கு எழுதி போட சொன்னோம்ல, அதில் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க தான். ஒரு நிமிஷம் மேல வந்து யாருன்னு காமிச்சிருங்க. மாரி செல்வி ஜாங்கிரி, காலிஃப்ளவர் 65, டிராகன் பன்னீர், சப்பாத்தி, உப்புமா, பச்சடி, வெஜிடபிள் பிரியாணி, முட்டைக்கோஸ் அவியல். இது என்னதுப்பா? கிழங்கு, சாதம், சொதிக்குழம்பு, சாம்பார், வத்தக்குழம்பு, துவையல், ரசம், மோர், பாயசம், ஊறுகாய். எல்லாம் நம்ம கோஷ்டிலாம் தனியாக உட்காந்துக்கிட்டீங்கடா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? 13டா. ஓகேயா? லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸ் வந்து மொமெண்டோவும் அப்புறம் வந்து கிஃப்ட் பேக்கும் கொடுத்தோம். எங்கள் டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து நான் வரிசை எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு ஷீல்டு கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெர்சி கொடுத்தோம். அப்படியே ஜெர்சிக்கு கொடுத்தாங்க. அடுத்த பாக்கியாக்கு கொடுக்கறது லீடர்ஷிப் ரொம்ப பெரிய விஷயம் தான். அது ரொம்ப அழகா இவ்வளோ பெரிய ஒரே எல்லாரையும் ஒரு பெரிய ஊர் கொடுங்க. அடுத்த வருஷம் இதே நாள் இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து வரோமா? நம்ம எல்லாம் இருக்கும். என்ன மட்டும் விட்டுருங்க. அப்புறம் ப்ரைஸ் வின் பண்ணவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டேஜில் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹாலை சுற்றி ஒரு ப்ரைட் மாதிரி வந்துட்டு அதோட அப்படி முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக தனித்தனியாக உட்காந்து பேசுகிறதுக்கு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிட்டோம். ஆண்டாள் சொல்லியது போல கூடி இருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாயின்னு ஆண்டாள் சொன்னது போல இன்று நம்ம எல்லாரும் எந்தெந்த ஊர்ல எல்லாருமோ இருந்து வந்து நம்மளுடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய ஃபேமிலி எல்லாம் விட்டு நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்றாக கூடி இருந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இங்க எல்லாரும் ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸா இருக்கட்டும், யோகாவா இருக்கட்டும், பெண் சக்தி நாரி சக்தி மகத்துவமானது அப்படின்றத இன்னைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒன்று கூடி நம்ம அதை நிரூபித்து இருக்கிறோம்.
இந்த தருணத்துல ஒன்னே ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். எல்லாரும் சொல்றோம் கணவரை விட்டுட்டு வந்துட்டோம் சந்தோஷமா இருக்கும்னு. ஆனா கண்டிப்பா எல்லாரும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் we have to thank அவங்க எல்லாரும் நம்மளுடைய every women there is a man. அந்த விமன் அப்படின்றதுலயே மேன் அப்படின்றது இருக்கு இல்லையா? அதனால நம்ம எல்லாரும் அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும். அதை நம்ம வந்து மறக்க கூடாது இல்லையா? On behalf of our zoology department, we thank our team leader Bhagyalakshmi. So let us give them a big clap. உங்களுக்கு தயவு செய்து ஒரு மீட் டைம் வச்சுக்கோங்க. அந்த மீட் டைம் வந்து உங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும், உங்க மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். வேற எதையும் திங்க் பண்ண விடாது. கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில இருந்து இங்க இருக்கிறப்போ இவ்வளவு நேரத்துல நீங்க எவ்வளவு நேரம் எத்தனை தடவை உங்க வீட்டை பத்தி நினைச்சிருப்பீங்க? வருஷத்துக்கு நாள் கழிச்சு ஒரு தடவை அந்த அந்த இதுக்கு வந்து அவளோட ஆளுமை இருக்கு இல்லையா, பர்சனாலிட்டி, அது வந்து ஹேட்ஸ் ஆஃப். அப்படிலாம் இருந்து அந்த லீடர்ஷிப் இருக்கிறனாலதான் ஷிப்பை வந்து நல்லா கொண்டு போக முடியும் இல்லையா ஒரு கேப்டனால. அந்த ஷிப்ல கோ பைலட்டா வந்து சேர்ந்தவங்க தான் நாங்க 7 பேரு. ஓகே, இந்த இதுல எங்களுக்கு வந்து எப்படின்னா எங்க 7 பேத்துக்கும் எல்லா பக்கத்துலயும் இடி வாங்குவோம் நாங்க. எப்படின்னா சந்திரிகா வந்து என்னாச்சு அந்த வேலை முடிக்கலையா, பிள்ளைக்கலாம் வேலையே பார்க்க மாட்டேங்கீங்களே அப்படின்னு சொல்லுவா. அங்க எங்க குரூப்ல கேட்டா அப்படியே கிணத்துல போட்ட கல்லா இருக்கும். இல்ல எதையா நோட் பண்றீங்களா? ஒண்ணு எழுதி வைக்கிறது கிடையாது சொல்லுவா. நாங்க நோட்ல எடுத்துட்டு வந்து எழுதுறப்ப அவ ஏதாவது வேற ஏதாவது சொல்லுவா. அது எழுதுறது நாங்க அப்படியே மறந்துருவோம். எழுதிட்டு நோட்டையும் மறந்துருவோம். அது பாருங்க, அந்த 7 பேரு ஹேமா த டார்லிங், பாக்கியா த ஃபன்னி, ஸ்ரீதேவி த சின்சியர், பூங்குழலி த புன்னகை, எல்லாம் எழுதி நின்னுங்கப்பா, மரேசுதாவின் வெண்மை, பூங்குழலிங்க, ஜெர்சி த ஜெரி. இவங்க அனைவரோட அன்புனாலதான் சுதா த ஸ்வீட்டி. இந்த அனைவரோட அன்புல இந்த ரீயூனியன் பிளான் வந்து அடிச்சு துவைச்சு வெளுத்து காய போட்டாச்சு. அதை எடுத்து நீட்டா இஸ்திரி பண்ணி உங்க முன்னாடி இன்னைக்கு அழகா கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து விருந்தோம்பலும் இருக்குது, அதோட பல வகை விருப்பமான கிஃப்ட் சர்ப்ரைசஸ் நிறைய இருந்தது இல்லையா? அது எல்லாத்துக்கும் அவ எவ்வளவு மண்டைய காய விட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்க வேலை என்ன வேலை தெரியுமா? எங்க 7 பேரோட வேலை அந்த மண்டை காயறப்பெல்லாம் அதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு தணிக்கிறது. அந்த சூடே நம்ம தான். ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றோம். ஜூலைல போட்டோம், அப்புறம் ஜூன் போட்டோம், மே. எல்லாரும் மதிச்சு நிறைய டிக்கெட் போட்டு உங்க ஃபேமிலி எல்லாம் விட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணவும் செஞ்சிருக்கீங்க. சாரீஸ் எடுக்கிறதுக்கும் மணி ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. சோ ஏதாவது சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கலாம் உங்களுக்கு. ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். கிஃப்ட் சின்ன பிள்ளைத்தனமா இருந்திருக்கலாமேன்னு தோணிருக்கலாம். என்னோட பிரெயினுக்கு எட்டுன வரைக்கும் பண்ணிருக்கோம். லோ பட்ஜெட்ல தான் ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும் போது முடியும் போது இதை எப்படி பண்ணலாமே, இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஜோரா கிளாப் பண்ணி அவங்க வந்து பண்ணலாமா, என்கரேஜ் பண்ணலாமா? ஏன்னா உங்களாலும் முடியாதது வேற யாராலும் முடியாது, வேற யாராலையும் முடியாததை நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. இப்படியே உசுப்பேட்டி இன்னொரு தடவையுமா இவ்வளோ நேரம் மொத்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்து உட்காந்துருந்தோம். இப்போ அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் தனித்தனியாக பிரிஞ்சு உட்காந்து அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் வந்த போதே வந்து கிறிஸ் சைல்டுக்கு வந்து பேர் எழுதி வாங்கிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பிள்ளைங்களை சொல்லிட்டோம், இந்த மாதிரி கிறிஸ் சைல்டுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு சைல்டுக்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதனால் அவங்க வாங்கிட்டு வந்து அவங்கவுங்களுக்கு யார் சைல்டு வந்தாங்களோ அவங்கவுங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க.
கலர் என்ன கலரோ அதே கலரில் சுடிதார் வாங்கி கொடுத்து என்னை வா அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க. அவங்க எல்லாத்தையுமே நான் எந்த சூழ்நிலையிலையும் மறக்கவே மாட்டேன். எப்போ இந்த மாதிரி கூடுறீங்களோ அப்பெல்லாம் நான் கண்டிப்பாக எப்படினாலும் நான் வந்துடுவேன். போன வருஷம் இந்த அல்வாவை எல்லாம் ஸ்பான்சர் செய்வது எங்கள் பூவனா 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 அல்வா, திருநெல்வேலி அல்வா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு 2 gift கொடுத்தாங்க. வந்து பிள்ளைங்களாம் சேர்ந்து ரொம்ப பாராட்டி நல்லா பண்ணியிருந்த ஹேமா, நல்லா இருந்துச்சு, எல்லாரையும் வந்து ரொம்ப அனுசரித்து போய் நல்லபடியாக இந்த இதை ஃபங்க்ஷனை வந்து நீ நல்லபடியாக செஞ்ச அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து 2 gift கொடுத்தாங்க. இந்த gift பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ், எனக்கு தெரியாது இவங்க இந்த மாதிரி ஒரு gift வந்து வாங்கி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த ஸ்பாட்டில் தான் வந்து கொடுத்தாங்க. ஒரு வெள்ளி குத்து விளக்கும், அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமும் கொடுத்தாங்க. அல்வா ஈஸியாக நாங்கள் எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறோம். ரீயூனியன்னா டான்ஸ் எல்லாம் எப்படி எல்லோரும் முடியும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பினோம். அப்புறம் நான் வந்து கடைசியாக முடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் நான் பார்க்க போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கடைசியாக செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்து செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். எப்படா இந்த May 12th வரும்னு சொல்லி ஒரு 6 மாதமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த நாளும் வந்துச்சு. ஆரம்பித்த மாதிரி தான் இருந்துச்சு. சட்டுன்னு காலையில் ஆரம்பித்தது 4-5 மணிக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. ஏன்டா முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த vlog இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ரீயூனியன் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.